நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லாட்டி கார்ப்பரேட் ஜாபில் இருக்கீங்களா, இல்லாட்டி எனி டைப் ஆஃப் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கீங்க. நான் அந்த ஒர்க்குக்கு போகிற இடத்துக்கு ஈக்குவலான அமௌண்ட் சேலரியை நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வெளியே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதை நீங்கள் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படின்ற சொல்கிறது முன்னாடி என்னை பற்றின ஒரு செல்ஃப் இன்ட்ரோ. நான் தீக்ஷித் ஆதித்யா மோர் தென் 5 years மேலே இந்த ஃப்ரீலான்சிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். மல்டிபிள் தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட US கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் கரண்ட்டாக. அது மட்டும் இல்லாமல் 2500 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடலை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம என்ட்ரு ஆகலாம். ஸோ ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ணுறது. ஏதாவது ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ண போகிறோம், அந்த ஸ்கில் செட் யூஸ் பண்ணி கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண போகிறோம். இன் ரிட்டனாக நம்மளுக்கு ஒரு மணி தர போகிறாங்க அந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கும் போது. ஸோ இது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸை கொண்டு வரலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ் உங்களோட ஃபேஸை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபேஸ்லெஸ்ஸாக நீங்கள் ரன் பண்ண முடியும். நம்மக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் மாடல் நான் சொல்கிறேன், இந்த நோ கோட் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் நீங்கள் ஒரு ஃபேஸ்லெஸ்ஸான ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி ஒரு லோகோ வச்சோ இல்லாட்டி ஒரு ஐகான் வச்சோ அது மூலமாக நீங்கள் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி நீங்கள் உங்கள் பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அது மூலமாக கிளைண்ட்ஸ் எடுத்து அந்த கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். 20,000 25,000 நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போது இந்த நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்துருக்கும். இந்த டவுட் இப்போ கிளாரிஃபை ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க்குக்கு போகிறதுனால உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு சர்டன் டைம்ஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க. மேபி நைட் ஷிஃப்டாக இருந்தால், டே ஷிஃப்ட் இருந்தால் ஃப்ரீ டைமில் இருப்பீங்க. அந்த டைமில் ஒரு ப்ரொடக்டிவான இன்கம் கொண்டு வர முடியும். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஈக்குவலாக ஒரு இன்கம் கொண்டு வர முடியும்னா அது ஃப்ரீலான்சிங்காக டெஃபினட்டாக முடியும். இது ஃப்ரெஷ்ஷாக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூஸ் பண்ண போகிற ஸ்கில் செட்ஸ். சரி, இந்த ஸ்கில் செட்ஸ்னு வந்தால் என்னென்ன இருக்குது? நிறைய இருக்குது ஸ்கில் செட்ஸில். நிறைய பேர் சூஸ் பண்ணுறது வீடியோ எடிட்டிங். ஆனால் வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது அந்த மாதிரி ஃபீல்டில் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா சூஸ் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காம்படிஷன் அதிகம். உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் வீடியோ எடிட்டர்ஸ் டிமாண்டும் இருக்குது, காம்படிஷன் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அப்படி அது ரெண்டுமே ஈக்குவல், டிமாண்டு காம்படிஷன் ஹையாக இருக்கும் போது மணின்றது கம்மியாகும். ஸோ நீங்கள்லாம் இன்னொருத்தவங்க அப்படின்ற போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் நான் சொல்ல போகிற ஸ்கில் செட் தான் இந்த நோ கோட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட். நான் 5 yearsஸாக இந்த நோ கோட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி தான் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட US கிளைண்ட்ஸ் கூட இப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ரிசல்ட்ஸுமே நான் காமிச்சிருக்கேன். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்னோட யூடியூப் சேனல் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் ஹைலைட்ஸில் கொடுத்துருப்போம், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, ஃப்ரெஷரால் கூட நம்மளால் பண்ண முடியும். அதில் ரொம்ப ஹைலைட்டான சொல்ல போகிற விஷயங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லெஸ் தென் 3 weeks ஆர் 2 weeksக்குள்ளே ஃபஸ்ட் கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணிடுவாங்க. அது ஏன் அப்படி பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்கில் செட்னா அது நோ கோட் ஸ்கில் செட் தான் சொல்ல முடியும். கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ணி தரலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கிளைண்ட் பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிளைண்ட்ஸ் இது வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனி டைப் ஆஃப் பிராண்ட், காமர்ஸ் பிராண்டாக இருந்தாலும் சரி, இல்லை போர்ட்ஃபோலியோ பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எனிதிங் அவங்களுக்கு ஒரு வெப்சைட் தேவைப்படுது. அந்த வெப்சைட் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மூலமாக அவங்களுக்கு பிராண்ட் கிரியேட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பிராண்ட் மூலமாக கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மூலமாக அவங்க மணி ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு சீக்வன்ஸாக கொண்டு வரதுக்கு ப்ரொஃபஷனல் வெப்சைட் கண்டிப்பாக தேவைப்படும். இதுக்கு காம்படிஷன் இருக்கான்னு கேட்டால் மேபி கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு வெப்சைட் டெவலப் பண்ண தெரியும் கேட்டால் ரொம்ப கம்மி. ஆனால் எத்தனை பேருக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியும்னா மேபி ஒருத்தவங்க கேப்கட் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க ப்ரீமியர் சொல்லுவாங்க, ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் நம்மளால் ஒரு வெப்சைட்டை வித்தின் 2 weeksக்குள்ளே நோ கோட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி தர முடியுது. அது மட்டும் இல்லாமல் எஃபெக்டிவாக நம்மளால் பேமெண்ட் கேட்வேர்டு இன்டெகிரேட் பண்ணி காமர்ஸ் ஸ்டோர்ஸ்லாம் பண்ணி தர முடியுதுன்னா நம்மளால் ஈஸியாக மணி ஜென்ரேட் பண்ணுவோம். ஒரு சிம்பிளான வெப்சைட்டுக்கு நம்ம 15,000 10,000 15,000 நம்ம சார்ஜ் பண்ண முடியும் ஒரு சிங்கிள் கிளைண்ட். 1 monthக்கு நீங்கள் 3 to 4 கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணலாம். ஆவரேஜாக நீங்கள் 3 கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணால் கூட 15,000 into 3 அப்போ 40K வருது. ஸோ 45,000ன்றது நீங்கள் பர் மந்த்து கேல்குலேட் பண்ணுங்கள், பர் இயருக்கு கேல்குலேட் பண்ணால் 5.5 lakh அப்படின்ற போல் வரும். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் இதோட பொட்டன்ஷியல் நிறைய பேர் பார்க்குறதுல நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட் வீடியோ எடிட்டர்ஸாக இருந்து இப்போ அவங்களோட ஸ்கில் செட்டை நோ கோட் ஸ்கில் செட்டாக மாற்றிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதில் ரொம்ப காம்படிஷன்ஸ், ரொம்ப டிமாண்ட் இருக்கிறதுனால அதுலேருந்து இதில் ஷிஃப்ட் ஆன பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஷிஃப்ட் கொடுக்கறதுனால ஐயோ எனக்கு எல்லாமே புதுசாக கற்றுக்கணுமே அப்படின்னு நினைக்க தேவை. வித்தின் லெஸ் தென் வீக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ஸ்கில் செட், அவ்வளோ ஈஸியாக நான் டீச்சும் பண்ணியிருக்கேன். அதில் ரிசல்ட்ஸும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஓகே, சரி. இப்போது இந்த ஒர்க்கிங் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் ஏன் இதை சூஸ் பண்ணலான்னு சொல்கிறதுக்கான 2 ரீசன்ஸ். ஒன்று, உங்களுக்கு ப்ராப்பராக ஆல்ரெடி ஒரு ஸ்டேபிள் இன்கம் இருக்குது. இது ஒரு அடிஷ்னல் இன்கமாக கொண்டு வரும்போது நீங்கள் ரொம்ப நிதானமாக ஈஸியாக ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸ் இது வரைக்கும் நடந்த பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா, எவ்ரி சிங்கிள் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒர்க்கிங் போகிற ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க. அதனால தான் அந்த ஃப்ரீலான்சர்ஸ் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது ஏன் நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஆல்ரெடி ஒர்க்கிங் போகிற ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் தே மோர் ப்ரொஃபஷனலி லேர்னிங், அதே சமயத்தில் ரிசல்ட்ஸுமே நல்லா கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் இப்போ வந்து அக்வயர் பண்ணும்போது
அவங்க கேட்குற ரீசன் எனக்கு 35 ஏஜ் ஆகுது, 30 ஏஜ் ஆகுது, 45 ஏஜ் ஆகுது அப்படின்னு. ஆனால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்லேயே 35, 45 மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, ஃப்ரீலான்சர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா அது லேட் கிடையாது. நீங்கள் எவ்வளோ லேட்டாக உள்ளே என்ட்ரானாலும் நீங்கள் ஈஸியாக மணி ஜென்ரேட் பண்ண முடியும், கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி இந்த நோ கோட் ஃப்ரீலான்சிங் வெப்சைட் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணி. ஓகே, சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சில ஐடியா கொடுத்தாச்சு. சரி, இந்த ஃப்ரீலான்சிங்கை நீங்கள் வந்து மேபி நான் வந்து பெருசாக பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு வந்து நான் வந்து காமர்ஸ் தான் எடுத்தேன், இல்லை வேறு ஏதாவது ஒன்று எடுத்திருக்கேன், எனக்கு வந்து பயமாக இருக்கிறேன், அதை லேர்ன் பண்ண முடியுமானா வரியே பண்ணிக்கிட்டால நீங்கள் போயிட்டு நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஹைலைட்ஸில் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னு ஒரு இருக்கும், அதை பாருங்கள். யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்கன்னா யூடியூப்பில் என்னோட யூடியூப் சேனல் தீக்ஷித் ஆதித்யான்னு கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி நீங்கள் அதில் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூஸை கண்டக்ட் பண்ணியிருப்போம். அதை பாருங்கள். அது மூலமாக உங்களுக்கு நிறைய நாலேஜ் தெரிய வரும். ஓகே, இதெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நாலேஜ் கிடச்சிரும். இதுதான் மேக்ஸிமம் நான் வந்து இந்த நிறைய பேர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட பேசும்போது நான் ஃபேஸ் பண்ணது. ஸோ தட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இன்னும் நிறைய பேர் இதில் வந்து டிமாண்ட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுட்டு உள்ளே என்ட்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டேன். இதை தாண்டி நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, இதில் என்ட்ராவதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். சரிங்களா? இப்போ நான் ரீசெண்டாக நிறைய கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், அதோட வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ரேண்டமாக நிறைய இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட்ஸும் நான் வந்து ஷார்ட்ஸாக கிளிப்ஸாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ தட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த நோ கோட் ஃப்ரீலான்சிங்கை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும், எப்படி கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறது, இல்லாட்டி நான் நிறைய ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு எப்படி கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னாலும், இந்த கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் நம்ம நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட், இது ரெண்டுமே லேர்ன் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான பர்சனல் கோச்சிங் ப்ரோக்ராமாக நான் ட்ரெயின் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட மோர் தென் 2500 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன், பேட்சாக கண்டக்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 41st பேட்ச் வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே, அப்கமிங் பேட்சில் பர்சனல் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஃப்ரீலான்சிங் ட்ரைனிங் ப்ரோக்ராமை கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜை பர்சனலாக ஒரு பர்சனலைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜிம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, நீங்களே டம்பிள்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறதோட ஒரு பர்சனல் ஜிம் இருந்தால் அப்படி இருக்கும், பர்சனல் கோச் இருந்தால் அப்படி இருக்கும். ஸோ அதுதான் பர்சனல் கோச் இருக்க இடத்துல ரிசல்ட்ஸ் நல்லா வரும். அதே மாதிரி பர்சனலாக உங்களுக்கு நான் இண்டிவிஜுவல் ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இப்போ பர்சனல் கோச்சிங் ப்ரோக்ராமாக நான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ணுற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி டேரெக்டாக என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என் கூட 1-on-1 ஃப்ரீ கால் கண்டக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் சென்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கால் புக் பண்ணி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிளேலிஸ்ட் பார்க்கணும்னு நினச்சா இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நம்மளோட கிளைண்ட் கால்ஸு இன்னும் இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி இந்த வீடியோ இன்னொரு வீடியோ கொடுக்குறேன், அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, கம்ப்ளீட்டாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தி கான்செப்ட் அப்லோட் பண்ணிட்டேன். இருந்துமே நிறைய கான்செப்ட் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டாலும் நான் ரிப்பீட்டாக அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ see you in the next video. Bye bye.